தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை நிலவரம் பற்றி பார்க்கலாம். அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த மழை வாய்ப்பு பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வடதமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையாக பதிவாக வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். இந்த மழை வாய்ப்பு பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரங்களில் தீவிரமடைந்து காணப்பட வாய்ப்புள்ளது. மேற்கூறிய 12 மாவட்டங்களுக்கு இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. நாளைய தினம் பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பதிவாகும். நாளைய தினமும் மழை வாய்ப்பு பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் வடதமிழக உள் மாவட்டங்களில் கனமழையானது பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மழை வாய்ப்பு பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரங்களில் தீவிரமடைந்து காணப்படும். மேற்கூறிய மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பு நிலையில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக காணப்படும். 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 24ஆம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பரவலாக பதிவாகும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் வடதமிழக உள் மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்பானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இன்று மற்றும் நாளை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் ஆனது பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பொறுத்தவரை தமிழ்நாட்டிலேயே வேலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக காணப்படும். கடந்த 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்தில் வெப்பநிலையானது கணிசமாக அதிகரித்துள்ளது. அதாவது இயல்பு நிலையான 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இயல்பு நிலையிலிருந்து அதிகமாக காணப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் இயல்பு நிலையே காணப்பட்டது. இயல்பு நிலையிலிருந்து வெப்ப அளவின் வேறுபாடு பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் வெப்பநிலையானது இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை மிக அதிகமாக காணப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயல்பை விட வெப்பநிலையானது அதிகமாக காணப்பட்டுள்ளது. அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது அதிகரித்து காணப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இயல்பை விட வெப்பநிலையானது குறைவாக காணப்பட்டுள்ளது. அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது குறைவாக காணப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை மாற்றமானது எதுவும் இல்லை, இயல்பு நிலையே காணப்பட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டரும், 4 முக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டரும், 7 மலை, மதுரை மாவட்டம், மணிமுத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம், குன்னூர்,
நீலகிரி மாவட்டம், குந்தாபாலம் நீலகிரி மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் மழையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியுள்ளது. பொதுப்பணித்துறை திருப்பூர் மாவட்டம், பிளவாக்கல் விருதுநகர் மாவட்டம், ஊத்து திருநெல்வேலி மாவட்டம், காமாட்சிபுரம் திண்டுக்கல் மாவட்டம், ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் ஆனது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியுள்ளது. சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம், தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம், அவிநாசி திருப்பூர் மாவட்டம், ஆனைப்பாளையம் கரூர் மாவட்டம், பேச்சிப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம், மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம், கண்ணடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம், தேன்கனிக்கோட்டை ஏஆர்ஜி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வடதமிழக உள் மாவட்டங்களில் மழையானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி, நீலகிரி, திருப்பூர், விருதுநகர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் மழையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியுள்ளது. இன்று பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வடதமிழக உள் மாவட்டங்களிலும் இந்த மழையானது பதிவாகும். குறிப்பாக 12 மாவட்டங்களுக்கு இன்று பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. நாளைய தினம் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வடதமிழக உள் மாவட்டங்களில் மழையானது பதிவாகும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மழை வாய்ப்பு பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரங்களில் தீவிரமடைந்து காணப்படும். இந்த மழை வாய்ப்பானது மாவட்டம் முழுவதும் பகுதியாக பதிவாகும். மாவட்டம் முழுவதும் பதிவாகாது, ஒரு சில இடங்களில் பகுதியாக இந்த மழை வாய்ப்பானது பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கூறிய 12 மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை கடுமையாக காணப்படும். வருகின்ற 23ஆம் தேதி வரை இந்த வெப்பநிலையானது கடுமையாக பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்தபடியாக மாவட்டம் வாரியாக மழை வாய்ப்பு மற்றும் வெப்பநிலை பற்றி பார்க்கலாம். திருவள்ளூர், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களான மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களில் மழை வாய்ப்பானது இன்று பொறுத்தவரை இல்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படும். ஆகவே இன்று பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் வடதமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் இன்று பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மழை வாய்ப்பு பொறுத்தவரை வருகின்ற 24ஆம் தேதி வரை காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த மழை வாய்ப்பானது பதிவாக வாய்ப்புள்ளது. நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் துல்லியமான வானிலை அறிக்கை நேரலையில் வழங்குறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து வானிலை பற்றி பார்க்கலாம்.